இன்னைக்கு கிரைம் சமூகத்தில் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நேரடியாக கதைக்குள்ள போகலான்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பத்துல ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, அதாவது 25 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவர் உங்களை அப்ரோச் பண்றாரு, உங்க கூட இன்டிமேட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா, இல்ல மனைவியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட வரும் பொழுது, நெருங்கி வரும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல வயசாயிடுச்சு, நம்ம குழந்தைங்கள்லாம் பெரியவங்களாயிட்டாங்க, இதுக்கப்புறம் உமா அசிங்கமா இல்லையா? இப்படி பேசுற நபரா இருந்தா இது சரியா தவறா? இப்படிப்பட்ட கொஸ்டின் ஒரு குடும்பத்துல வந்தது, அதோட விளைவா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, நம்மளே நேரடியா இந்த கிரைம் சமூகத்தில் போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோடைய இறுதியில ஒரு லைக்கையும் போடுங்க. மும்பை திண்டோதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு செப்டம்பர் 11, 2025 அன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஒரு பெண் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, எங்க வீட்டில் நகைகள் திருடு போயிருச்சு அப்படிங்கிறது தான். இந்த தெஃப்ட் கம்ப்ளைண்ட்டை எடுத்தது அந்த ஸ்டேஷன்ல இருந்த எஸ்ஐ அஜித் தேசாய். அங்கிருந்து ஒரு போலீஸ் டீம் போறாங்க. அவங்க வீடு இருந்த பகுதியில் போயிட்டு அங்கே இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்றாங்க. இவங்க வீட்டில இருந்து எந்த திருடனும் வந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை, திருடன் இந்த வீட்டுக்குள்ள போனதுக்கான எவிடன்ஸும் இல்லை. அப்புறம் வீடோட உள்ளுக்குள்ள பாக்குறாங்க. வீட்டின் கதவுகள் ஏதாவது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா எந்த கதவுகளும் உடைக்கப்படலை. ஜன்னல்கள் ஏதாவது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. அவங்க நகைகள் காணா போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது வைக்கப்பட்டிருந்த பீரோவை பார்க்குறாங்க. பீரோவும் உடைக்கப்படலை, லாக்கர் இல்லாமல் அப்படியே சாவி போட்டு திறந்த மாதிரி தான் இருக்குது. ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த பீரோவில் ஏதாவது கை ரேகைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களும் செக் பண்ணுறாங்க. அதில் வெளியாட்கள் வந்ததுக்கான எந்த கைரேகைகளோ தடயங்களோ வீடு முழுவதும் தேடியும் ஒன்று கூட கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு. இப்படி இருக்கும்போது தான் போலீஸ்க்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வீட்டில் யாரா இருக்கீங்க, ஒருவேளை வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்கள் இதை திருடிட்டு மற்றவங்க மேல பழைய தூக்கி போடுறாங்களோ அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இந்த கேஸை டீல் பண்ணாங்க. இந்த குடும்பத்துல மொத்தம் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு ரமேஷ் தோண்டு ஹால்திவே, இவருக்கு 50 வயசு. இவர் பிஎம்சி ஊழியரா இருந்தார். பிஎம்சினா மும்பை மாநகராட்சி ஊழியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். இவர் காலையில 9 மணிக்கு போனார்னா நைட்டு 8 மணிக்கு தான் வருவார். ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றவர். அடுத்தபடியா இந்த வீட்டில் இருந்தவங்க பேரு ஊர்மிளா, இவங்களுக்கு 45 வயசு. இந்த ஊர்மிளா தான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க நகையை காணோம் அப்படின்னு. இவர் ரமேஷோடைய மனைவி. 2 பேருக்கும் ஒரே ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு வர்ஷா, அவங்களுக்கு 20 வயசு. மும்பை ஆர்ட்ஸ் காலேஜில் அவங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேர் தான் அந்த குடும்பத்தில் இருக்காங்க. அப்போ இந்த 3 பேரையும் என்கொயரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் என்கொயரி பண்றாங்க. இந்த நகை காணா போன அந்த நாள்ல அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு செக் பண்றாங்க. அந்த நாள் வழக்கம் போல அவர் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்காரு, வீட்லயும் இருந்திருக்காரு நைட்ல. ஆனா அவர் திருடலை அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அவர் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்டவங்க அடுத்தபடியா அவங்க பெண் வர்ஷா மேல சந்தேகப்படுறாங்க. ஏன்னா படிக்கிற பெண், இந்த பெண்ணுக்கு வெளியில நிறைய தேவைகள் இருக்கும், இல்ல அவங்க லவ் கூட பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பெண்கள் திருடக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீதியில வர்ஷாவை கூப்பிட்டு என்கொயரி பண்றாங்க. அந்த பெண்ணும் நான் திருடவே இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறாங்க. அவங்க சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேஸுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த பெண் ஒரு பையனை காதலிக்கிறாங்க. இவங்க காலேஜ் சேர்ந்த ஒரு வருடத்துல இதே காலேஜில் படிச்ச சீனியர் பையன் ஒருத்தன், அவன் பேரு விகான். அந்த பையனுக்கு 20 வயசு. அந்த பையனை பார்த்ததும் இவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அந்த பையனுக்கும் இந்த பெண்ணை பிடிச்சி போச்சு. 2 பேரும் வெளியில சுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த வர்ஷா தன்னுடைய அப்பா அம்மா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. அதனால தன்னுடைய காதலை மறைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஒரு நாள் நேரடியாக அவங்க அப்பா அம்மா கிட்ட அப்பா இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. 2 பேருக்கும் அது ஷாக்கும் கிடையாது. ஏன்னா மும்பையில லவ் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்படிங்கிறதுனால அவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சாங்க. அந்த பையன் நல்ல பையனா, அதை மட்டும் நீ பார்த்துக்கமா, ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா 2 பேருமே சொன்னாங்க. அதே மாதிரி விகான்கிட்ட சொல்லி ஒரு நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. விகான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இந்த வீட்டுக்கு வந்ததும் அவங்ககிட்ட பேசி பார்த்தாரு அவங்க அப்பா ரமேஷ். ரமேஷுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்ப பொறுப்பான பையனா இருக்கான். அவனுக்குன்னு வாழ்க்கையில இலக்குகள் இருக்கு, நல்ல வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவன் பேச்சிலேயே ரொம்ப நல்ல குடும்பத்து பையன், நல்ல வளர்க்கப்பட்ட பையன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அதே மாதிரி ஊர்மிளாவும் பேசி பார்க்குறாங்க. ஊர்மிளாவுக்கும் தன்னுடைய மருமகனை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நம்முடைய பொண்ணுக்கு சரியான ஜோடி தான், இவனையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு இவங்க காதலை அக்செப்ட் பண்ணிட்டு, அதனால இவங்க வெளியில போறதுக்கெல்லாம் எந்த டைம் பர்மிஷன் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போனால, அதுக்கப்புறம் இந்த விகான் அடிக்கடி இந்த வீட்டுக்கு போய் அந்த குடும்பத்துல ஒருத்தராகவே மாறி போயிட்டான்.
ஒரு மருமகன், மாமியார், மாமனார் இப்படி எந்த பாகுபாடும் இல்லாம அந்த வீட்டுல பிறந்த பையன் மாதிரியே எப்போ வேணாலும் வருவான். நைட்ல கூட வருவான். ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருப்பான். சம்டைம்ஸ் அங்கேயே கூட தூங்குவான்னு சொல்லிட்டு அவனுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கு இந்த குடும்பத்து கூட. இந்த தகவலை கேட்டதும் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற 3 நபர்களும் தப்பு பண்ணலை அப்படிங்கிறது தெரிய வருது. நாங்கள் ஃபார்மாலிட்டிக்காக அந்த பையன்கிட்டையும் என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகனுடைய நம்பர் வாங்கி அவன்கிட்ட பேசி ஸ்டேஷனுக்கு வர வச்சு என்கொயரி பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்த பையன் வந்ததுலேருந்து பதட்டமாக இருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, சரி நீ அன்னைக்கு எங்கே இருந்த அப்படின்னு கேட்கும்பொழுது, நான் எங்கள் வீட்டில் தான் இருந்தேன், நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பதில் சொல்கிறான். சரி உன்னுடைய மொபைலை கொடு, என்னுடைய கால் ரெக்கார்ட்ஸ்லாம் காட்டு, என்னுடைய மொபைலை கொடுன்னு சொல்லி கேட்கும்பொழுது கொடுக்க மறுக்கிறான் அந்த விகான். உடனடியாக போலீஸ் இந்த விகானுடைய ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாங்க. அப்படி என்னுடைய கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்பொழுது கடந்த சில மாதங்களாக ஒரு நம்பருக்கு ரொம்ப மணிக்கணக்காக பேசிகிட்டே இருக்கான். நீங்கள் இந்த நேரத்தில் நினைக்கலாம், ஒரு லவ் பண்ணுற பையன் தன்னுடைய காதலி கூட மணிக்கணக்காக பேசுறதுங்கிறது லவ்ல சாதாரண விஷயம் தானே, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு அப்படிதான் போலீஸும் நினைச்சாங்க. ஆனா இவன் பேசின அந்த நம்பர் வந்து என்னுடைய காதலி வர்ஷாவோடது இல்லை, உங்க மாமியார் இருக்காங்கல்ல ஊர்மிளா, அவங்க நம்பருக்கு மணிக்கணக்காக பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஏன்டா அவன் மாமியார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படின்னு போலீஸ் கேட்கும் பொழுது இப்ப அவன் உளர ஆரம்பிச்சான். ஒரு கடத்துல அவன் என்ன சொல்லிட்டான்னா, என்கிட்ட ஒரு 4 பவுன் இருக்கு, இது எங்க மாமியார் தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லிட்டான். இதை ஏன் உங்ககிட்ட கொடுத்தாங்க, இது அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா, உன்னுடைய லவ்வருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல யாருக்குமே தெரியாது, இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இதை பத்திரமா வச்சுக்க சொல்லி அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவல் சொல்றான். ஸோ இதுக்குள்ள வேற ஏதோ விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப தீவிரமா விசாரிக்கும் போதுதான் அவன் சில உண்மைகளை சொல்றான். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பையன் விகான வர்ஷா அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா தன்னுடைய வீட்டுக்கு வந்து போய் தன்னுடைய வீட்டில் ஒருத்தரவே மாறி போயிட்டான். அப்படி இருக்கும்போது ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த பையனுடைய பர்த்டே வருது. அந்த பர்த்டேவுக்கு என்னுடைய வீட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, வர்ஷா தான் நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸை ஆர்டர் பண்ணது வர்ஷா கிடையாது, அவங்க அம்மா ஊர்மிளா. ஓகே ஆன்டி நமக்காக வாங்கி கொடுக்குறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன்ல பேசி தேங்க்ஸ் சொல்லும் போது தான் ஊர்மிளா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த தகவல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விகானுடைய ஃபோன் நம்பருக்கு கண்ட நேரத்துலையும் அவங்க மாமியார் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஃபிளிட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் விகானுக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது, நம்மகிட்ட ரொம்ப இவங்க சொல்லி விடுறாங்களேன்னு சொல்லிட்டு அதுக்கு அவனும் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி ஒரு கட்டத்துல போன உறவு ஒரு கட்டத்துல அது கள்ள கதலா மாறி இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, தன்னுடைய கணவன் அதாவது ரமேஷ் வீட்டில் இல்லாத நேரமா பார்த்து இந்த விகான் அவங்க வர சொல்லுவாங்க. தன்னுடைய மகளும் காலேஜ் போயிருப்பாங்க. அப்படி வரும்போதெல்லாம் இந்த 2 பேருமே பாலியல் தொடர்பு வச்சுக்கிறது. இப்படி கடந்த 6 மாசமா போயிட்டு இருக்குது. அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலரா கூப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். இவனும் காலேஜை கட்டடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா அந்த காலகட்டத்திலேயே தன்னுடைய மகளை காதலிக்கிறதுக்கு அவங்க அலோவ் பண்றாங்க. இதுதான் ரொம்ப வினோதமான ஒரு விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவனை கூப்பிட்டு ஒரு 4 சவரனை கையில கொடுத்து இதை பத்திரமா வச்சுக்க, நான் கேட்கும்போது கொடு அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நகை என்கிட்ட தான் இருக்குது, இப்படி என்கிட்ட கொடுத்துட்டு எதுக்காக போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவன் வளர ஆரம்பிச்சான். கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புன கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தெஃப்ட் கேஸை விசாரிக்க போன போலீஸுக்கு ஒரு இல்லீகல் மேட்ரு தெரிய வந்து அவங்க குழம்பி போயிட்டாங்க. சரி, அப்போ தொலைஞ்சு போனதா சொல்லப்பட்ட நகையில ஒரு பகுதி இவன் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான்னா, அப்ப இன்னொரு பகுதி அந்த ஊர்மிளா தானே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ரீதியில அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊர்மிளாவை கஸ்டடிக்கு எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துல ஊர்மிளா என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா எனக்கு தெரியாது, மீதி நகைகளை என்னுடைய கணவர் தான் எடுத்திருக்கணும், ஏன்னா அவருடைய கேரக்டர் சரி கிடையாது, அவரு சில வருடங்களாவே நிறைய பெண்கள்கிட்ட பழகிட்டே இருக்கிறாரு, அந்த மாதிரி தான் இதை எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துருப்பாரு, இல்லைன்னா பிராஸ்டியூட்ட கொடுத்துருப்பாரு, எனக்கு வந்து அவர் மேலதான் சந்தேகம் இருக்கு, அவரை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஊர்மிளா விகான் மேட்ரு போலீஸுக்கு தெரிஞ்சதுனால ஊர்மிளா சொல்றதுல 100% உண்மை இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்மிளாவுடைய கால் ரெக்கார்ட்ஸ், அவங்க ஃபோனு, அவங்க பேங்க், இப்படி எல்லாத்தையுமே அவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல ஊர்மிளாவுடைய பேங்க்லேருந்து 7 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு இன்னொரு நபருக்கு. அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சா அப்பதான் திக்கு முக்காடி போயிருக்காங்க இந்த ஊர்மிளா. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஊர்மிளா என்ன பண்றாங்கன்னா, ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிருக்காங்க. அந்த பார்லர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் ஒரு நபர், அவன் பேரு ஆதித்யா. இந்த ஆதித்யாவை பார்த்ததுமே ஊர்மிளாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது.
அடிக்கடி எப்பெல்லாம் இவங்க பார்லருக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஆதித்யா தான் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணுவாங்க. 2 பேரும் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேருடைய பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இது கள்ள தொடர்பாக மாறி இருக்குது. எப்படிப்பட்ட உறவாக மாறி இருக்கு அப்படின்னா, தன்னுடைய கணவர் வேலைக்கு போனதும் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருவாங்க. வீட்டில் 2 பேருமே தனிமையில் இருப்பாங்க. இந்த மாதிரி 5 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அப்போ தன்னுடைய மகள் வந்து ஸ்கூல் படித்து காலேஜ் போய் தன்னுடைய மகள் ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே இந்த விகானை பார்த்த உடனே விகான் மேலே இந்த அம்மாவுக்கு ஆசை வந்துடுது. விகானுடைய நம்பரை வாங்கி அவங்ககிட்ட ஃப்ளிட் பண்ண ஆரம்பித்து அவங்ககிட்டையும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு நாள் இந்த ஆதித்யாவை கூப்பிடுவாங்க, அடுத்த நாள் விகானை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே இந்த இப்படிப்பட்ட பாலியல் தவறான உறவை அவங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க சில வருடங்களாக தன்னுடைய கணவன்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நமக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்குது, வயசானதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நோஸ்கட் பண்ணிகிட்டே இருப்பாராம். இதனால ஒரு கட்டத்தில் நிரந்தரமாக 2 பேருமே உடலால் இணையாமல் பிரிஞ்சு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஊர்மிளாவுக்கு ஒரு உடல் தேவை இருந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதோட தொடர்ச்சியாக தான் பார்லரில் ஒருத்தங்க கூட அவங்க பழகி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, ஒரு செக்ஸ் அடிக்ட் மாதிரி ஆகி சின்ன பசங்க கூட இருக்கிறத அவங்க விரும்ப ஆரம்பித்து அதோட உச்சக்கட்டமாக தான் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன்னு கூட பார்க்காம அவங்க கூடயும் இந்த மாதிரியான உறவை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி 2 பேர்ட்டையும் மாறி மாறி பாலியல் உறவு வச்சுட்டு இருந்த இந்த ஊர்மிளா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விகான் வந்து என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்க போறவன், இவன் கூட நம்ம தொடர்ச்சியா இந்த மாதிரி உறவுக்குள்ள இருக்க முடியாது, இது என்னைக்கு இருந்தாலும் கட் ஆயிரும். ஸோ நமக்கு நிரந்தரம் இந்த ஆதித்யா மட்டும்தான். இந்த ஆதித்யா கூட ஓடி போய் நம்ம வாழலாம். நம்ம கணவன் வந்து நம்ம கூட நெருங்குறது கிடையாது, நம்முடைய தேவைகளை அவன் வந்து சந்திக்கிறது கிடையாது. அப்படின்னால ஆதித்யா கூட நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. வந்து 2 பிளானை கையில் வச்சிருக்காங்க. ஒன்று, இவனை சண்டை போட்டு டிவோர்ஸ் கொடுத்துடணும், அதாவது இவனே பிச்சுக்கிட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா இவர் நகையை திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி திருட்டு பலியை சுமத்தி இதுக்கப்புறம் உங்க கூட வாழ முடியாது சொல்லிட்டு தானே விலகி போயிடுறது. இந்த மாதிரி 2 பிளானை வச்சுக்கிட்டு அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஊர்மிளா. அதுக்காக போட்ட திட்டம் தான் தன்னுடைய பீரோல இருந்த நகையில ஒரு பகுதி எடுத்து விகான், அதாவது மருமகன்கிட்ட கொடுக்குறாங்க. மீதி எல்லா நகையும் விற்று அந்த பணத்தை தான் தன்னுடைய பேங்க்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆதித்யாவுக்கு. இப்படி ஒரு செட்டப் பண்ணிட்டு நகை திருடு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவன்கிட்ட போய் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவர் எனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லி சாதிக்கிறார். ஆனால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதோட எக்ஸ்ட்ரீமாக தான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ஃபோனெல்லாம் வாங்கி செக் பண்ணுவாங்க அப்படிலாம் அவங்க எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்க. வந்தோடனே நேரடியாக கணவனை கைது பண்ணிடுவாங்க, இல்லை என்கொயரி பண்ணிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நம்ம பெருசாக்கி பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஊர்மிளாவுடைய திட்டம். ஆனால் அவங்க கொடுத்த கேஸ்னாலே அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்மிளா, விகான், இந்த ஆதித்யா 3 பேருமே கைது பண்ணி இப்போ 3 பேருமே ஜெயிலில் இருக்காங்க. இந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. இது மும்பையில் செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு கேஸ். இந்த கேஸில் வர்ஷா தன்னுடைய காதலை தன்னுடைய அம்மா கூடவே இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கான் அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு. அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு அவங்களும் அவங்க அப்பாவும் மட்டும் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு தன்னுடைய மனைவி 5 வருஷமா இப்படி ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டு இருக்கா, நமக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கும் ஷாக்கு. இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த குற்றம் நடக்கிறதுக்கு முழு முதற் காரணம் யாரு அப்படின்னு கேட்டால் அவருடைய கணவன் ரமேஷ் தான். தன்னுடைய மனைவி வந்து தன்னை நெருங்கும் போதெல்லாம் அவங்கள உதாசீனப்படுத்தினது தான் அவங்களுடைய முதல் காரணம். இது நம்ம காரணமாக சொன்னாலும் முறையற்ற காமம் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கும் ஆதரிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட முறையற்ற காமம் மிகப்பெரிய அவமானத்தில் கொண்டு வந்து விடும் அப்படிங்கிறதுக்கான சரியான எடுத்துக்காட்டு தான் இந்த கேஸ். இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற யாராவது இந்த வீடியோ பார்த்தா உங்கள் இல்லீகல் கான்டாக்டை பிரேக்கப் பண்ண வேண்டிய நேரம் இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து அதை கட் பண்ணிங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா மிகப்பெரிய அவமானம் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம். சரிங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமானால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்களை ஆர் சஜா. நன்றி, வணக்கம்.